உரிமை, கல்வி உரிமை, மாநில உரிமைன்னு எல்லா உரிமைகளையும் பறிக்கிற வேலையை பாசிச பாஜக அரசு செஞ்சிட்டு இருக்கு. ஆனா இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சராக நம்முடைய தலைவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கு? நம்முடைய முதலமைச்சர் ஏற்க மறுத்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தலைவர் ஆராய்ச்சி பார்த்தார். இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா குறுக்கு வழியில நீ ஹிந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சி செய்யற, சமஸ்கிருதத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பாக்குற, நாம ஒழிச்ச குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பாக்குறேன்னு தலைவர் சொன்னார். ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக சொன்னார், நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்கிட்டாதான் நான் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய 2500 கோடி தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொன்னார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நான் புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் 2500 ரூபாய் கொடுப்பியா, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் உன்னுடைய புதிய கல்விக் கொள்கை எந்த நேரத்திலையும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன்னு சொன்னார். நிதி போராட்டம் நடத்தணும், நீதிமன்றத்துக்கு போனோம். இன்னைக்கு நீதிமன்றம் ஒன்றிய அரசு இல்ல மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதில் ஜெயிச்சு காட்டியிருக்கிறோம். இப்படி அனைத்திலும் சட்ட போராட்டத்தை நடத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாநில உரிமைகளை காப்பாற்றிட்டு இருக்கிறார்.